அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பின் பேரில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவிற்கு 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். வெள்ளை மாளிகையில் நடைபெறவுள்ள இருதரப்பு பேச்சுவார்த்தையில் பங்கேற்கும் இரு நாட்டு தலைவர்களும் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர். உலக நாடுகளுக்கு எதிராக வரி விதிப்புகளை கடுமையாக்கி வருவதுடன் உரிய ஆவணங்கள் இல்லாமல் அமெரிக்காவில் வசித்து வரும் ஆயிரக்கணக்கானவர்களை நாடு கடத்தி பல அதிரடியான நடவடிக்கைகளை ட்ரம்ப் எடுத்து வரும் வேளையில் பிரதமர் மோடி அமெரிக்கா சென்று ட்ரம்பை சந்திப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவின் வர்த்தக கொள்கைகள், உலகளாவிய பாதுகாப்பு குறித்த சவால்கள், எரிசக்தி, பாதுகாப்பு தளவாடங்கள் இறக்குமதி, வரி குறைப்பு போன்ற முக்கிய பிரச்சனைகள் குறித்து இரு நாட்டு தலைவர்கள் விவாதிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் மிக முக்கிய வர்த்தக கூட்டாளியாக அமெரிக்கா உள்ளது. சீனா, மெக்சிகோ, கனடா உள்ளிட்ட நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு வரி விதிப்பை அதிகரிக்கும் முயற்சியில் அறிவிப்பை வெளியிட்ட ட்ரம்ப், அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிப்பை குறைக்கவில்லை என்றால் பல நாடுகளின் பொருட்களுக்கு வரி விதிப்பு கடுமையாக்கப்படும் என்றும் எச்சரித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் 30 பொருட்களுக்கு வரி விதிப்பை குறைக்க இந்தியா முடிவெடுத்துள்ளது. இரு நாட்டு தலைவர்களின் பேச்சுவார்த்தையில் வரி விதிப்பு குறைப்பது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. கூடுதலாக இரு நாடுகளுக்கு இடையில் உள்ள வர்த்தக ஏற்றத்தாழ்வு சரி செய்வது குறித்தும் பேச்சுவார்த்தையில் முக்கியமாக இடம்பெறும் என்றும் தெரிவிக்கின்றனர். அதேபோல பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்தும் இரு நாட்டு தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பை வலுப்படுத்துவது, தீவிரவாதத்தை கூட்டு முயற்சியோடு எதிர்ப்பது, கூட்டு ராணுவ பயிற்சி, தொழில்நுட்ப பரிமாற்றம் ஆகியவை குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது என்றும், அமெரிக்காவின் போர் விமானங்கள் வாங்குவது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தையில் இடம்பெறலாம் என்றும் தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவில் மிக முக்கிய பிரச்சனையாக குடியுரிமை விவகாரம் உள்ளது. இந்தியா உட்பட பல நாடுகளை சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றும் நடவடிக்கையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈடுபட்டு வருகிறார். சட்டவிரோதமாக அமெரிக்காவில் வசித்து வரும் இந்தியர்களை திரும்ப பெற்றுக் கொள்ள இந்தியா உடன்பாடு தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக நாடு கடத்தப்பட்ட 104 இந்தியர்களை அமெரிக்கா கையாண்ட முறை கடும் விமர்சனத்திற்குள்ளான பிறகு நடக்கும் இந்த சந்திப்பு இந்தியாவில் உற்று நோக்கப்படுகிறது. அமெரிக்காவின் குடியுரிமை கொள்கை குறித்தும், அமெரிக்காவில் பணிபுரியும் இந்தியர்களுக்கான H-1B விசா குறித்தும் ட்ரம்பிடம் பிரதமர் மோடி விவாதிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணம் அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளும் ஆதாயம் அடையும் வகையில் உறவு வலுப்படுத்தப்படும் என்றே கூறப்படுகிறது.